இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃப்ளைட்டும் வந்து போகிறப்போ அந்த பின்னாடி புகையோட தான் போகுது. ஆக்சுவலி நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி தான் நம்ம பார்ப்போம். ஏதோ ஒன்று போகும், அதுக்கு பின்னாடி வந்து நிறையா புகை போகும். அதை வந்து நம்ம என்ன நினச்சிட்ருப்போம்னா, ஜெட்டு தான் வந்து இந்த மாதிரி புகையோடு போகும். ஃப்ளைட்லாம் புகையோடு போகாது, அந்த மாதிரி நம்ம நினச்சிட்ருப்போம். பட் நம்ம நினச்சது தப்பா, இல்லை வந்து நம்ம வந்து அப்படி நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்ததும் தப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே பார்த்தா நிறைய ஃப்ளைட்ஸ் தான் போகுது, ஆனால் அதோட பின்னாடி புகையாக வருது. நம்மளுக்கு வந்து அப்போது வந்து இன்டர்நேஷ்னல்லாம் இப்படி வந்து லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும், பெருசாக இருக்கும் ஃப்ளைட்டு, இல்லை டொமஸ்டிக்னால் குட்டியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியல. ஸோ நம்ம அதனாலேயே என்னமோ தெரியல, நம்மளாம் ஒன்று வந்து ஜெட்டுனால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம இருந்துகிட்ருக்கோம். பட் இப்போயுமே ஜெட் எப்படி இருக்கும்னு தெரியல. பட் ஐ எம் ஷுர் இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ளைட் தான், பார்த்தாலே தெரியும் அந்த ஃப்ளைட் ரெக்கலாம் சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி.